இந்த பதிவு பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெறுவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும், துயரம் இங்கு உண்டோ சொல்வாய். அருட்பாடல்களில் சில வார்த்தைகள் சில இடங்களில் வர்றப்போ அதுக்கு இன்னும் விரிவான விளக்கம் தெரிஞ்சுக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்லாம் நான் நிறைய சிந்தித்தது உண்டு. அது ரொம்ப வருஷமாக. அது இந்த மாணிக்கவாசக பெருந்தகை சொல்வார் இல்லையா, சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்கிறவங்க செல்வர் சிவபுரத்துக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. அதுபோல் நம்ம அருட்பாடல்களையும் பொருள் புரிஞ்சு படிக்கணும் அப்படின்றது ஒரு ஆசை ரொம்ப காலமாக இருந்தது. ஆனால் அது முடியாமல் இருந்தது. இப்போ சமீபத்தில் அதுக்குரிய வாய்ப்புகளை எல்லாம் இறைவன் கொடுத்து அதோட பொருளை யோசிக்க வச்சிருக்கார். யோசிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை எல்லாம் கொடுத்தார். அதுக்கு முன்னாடியெல்லாம் அந்த வாய்ப்புகள் எனக்கு கிடைக்காம இருந்தது. அப்படி சொல்கிறப்போ, கார்மேகம் போல கலங்கி அழுத கண்ணீர் ஆராய் பெருக்கெடுப்பது அழகோ பராபரமே அப்படின்னு ஒரு வரி வரும். அது யோசனையாக இருக்கும். கார்மேகம் இவ்வளோ மழை பெய்யுது, அவ்வளவு அழ முடியுமா, அது ஏன் அப்படி சொல்கிறாங்க எல்லாரும் அப்படின்னு தோணும். அதுக்கப்புறம் இன்னொரு பாராய் உன் திருக்கண்ணால் அந்த பாட்டில் ரொம்ப ஜோதி முச்சுடரே சுடரொளி கொழுந்தே அப்படின்னு வரும். ஜோதி முச்சுடரே அப்படின்னா அது முச்சுடர் என்னென்ன அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும், தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வம் இருக்கும். இதையெல்லாம் வள்ளல் பெருந்தகை நம்ம அருட்பாடல்களில் இருக்கிற பல வார்த்தைகளுக்கு இவர் நிறைய விளக்கம் கொடுத்துருக்காரு. அந்த சின்ன சின்ன வரிகளுக்கு வார்த்தைகளுக்கு இவ்வளவு பொருள் இருக்குது அப்படின்றதே வள்ளல் பெருந்தகையோட அந்த உரைநடை நூல் பார்த்ததுக்கு அப்புறம்தான் கொஞ்சம் எதுவும் முழுசாக புரிகிற மாதிரி, கொஞ்சம் புரிகிற மாதிரி ஒரு பாவனை, ஓஹோ இப்படியோ அப்படின்னு தோணும். தெளிவான முழுமையான புரிதல் என்கிட்ட இல்லை. புரிஞ்ச மாதிரி ஒரு பாவனைன்னு சொன்னாங்களே, அதுதான் இருக்குது. அதை எனக்கு தெரிஞ்சதை நான் தெரிஞ்சிக்க விரும்புகிறத மற்ற அன்பர்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன ஆசை. அதனால் இவர் மழைன்னா என்ன அப்படின்னு சொல்கிறார். அதான் நான் இப்போ சொன்னேன் இல்லையா, அந்த சந்தேகங்களுக்கு இவர் விளக்கம் கொடுக்குறார். மழைன்னா நாம் எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், இவர் ராமலிங்கடிகளார் எப்படி சொல்கிறார் அப்படின்றத பார்ப்போம். கொஞ்சம் வித்தியாசமான ஆங்கிளில் விளக்கம் கொடுக்குறார். அண்ட அமுதம் மழை முதலாக 4, பிண்ட அமுதம் வியர்வை முதலாக 4, இது 4 அது 4 அப்படின்னு சொல்கிறார். என்னென்ன அப்படின்னா மழையை சொல்கிறாரு. அக அமுதம், அகப்புற அமுதம், புற அமுதம், புறப்புற அமுதம், இது எல்லாம் சேர்ந்தது தான் மழை. பிண்ட அமுதம் என்ன அப்படின்னா அக அமுதம், அகப்புற அமுதம், புற அமுதம், புறப்புற அமுதம், இது எல்லாம் சேர்ந்தது வியர்வை அப்படின்றார். அண்ட அமுதம் மழை முதலாக 4, பிண்ட அமுதம் வியர்வை முதலாக 4. மழையையும் வியர்வையையும் எப்படி கொண்டு வரான்னு எனக்கு முதல்ல அது உண்மையாக சொன்னால் புரியல. முதல்ல இல்லை, இப்போவும் புரியல. உங்களுக்கெல்லாம் புரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள், அவர் சொன்னதை உங்களுக்கு சொல்கிறேன். புகையின் 3வது கலையின் சீதள சக்தியினால் மழை உண்டாகின்றது. இதுபோல் சூரிய கிரகண உஷ்ண ஆவியாகிய புகை ஓஷதிகளிலும் நீரிலும் பாரிலும் பொறுப்பிலும் உள்ள திரவ சக்தியை கிரகித்து வாயு மண்டலத்தில் சேர்த்து மேலும் கீழும் உஷ்ணம் நிரம்ப
மேலையும் கீழையும் உஷ்ணம் நிரம்ப மத்தியில் திரவ அணுக்கள் புழுங்கி நீராய் காலபேத வண்ணம் வாயுவால் பிரேரிக்கப்பட்டு அசைக்கும் பொழுது கீழும் மேலும் உள்ள உஷ்ணவாயு தடிப்பு விலகும் பொழுது. இது ஓரளவுக்கு புரியுதா? அது இந்த சூரிய கிரகண சக்தி புகையினுடைய மூன்றாவது கலையின் சீதள சக்தியால் மழை உண்டாகுதுன்னார். இதுபோல் சூரிய கிரகண உஷ்ண ஆவியாகிய புகை ஓஷதிகளிலும் நீரிலும் பாரிலும் பொறுப்பிலும் மண்ணில் கடலில் மலையில் இருக்கிற திரவ சக்தியை கிரகித்து வாயுமண்டலத்தில் சேர்த்து மேலும் கீழும் அந்த வாயுமண்டலத்தில் போகிற மேகத்திலேயே மேலும் கீழும் உஷ்ணம் நிரம்பி இருக்குமா. மத்தியில் திரவ அணுக்கள் புழுங்கி நீராய் காலபேத வண்ணம் வாயுவால் பிரேரிக்கப்பட்டு, வாயு தான் இதையெல்லாம் செய்யுது, அசைக்கும்போது கீழும் மேலும் உள்ள உஷ்ணம், அந்த உஷ்ண வாயுவானது தடிப்பு விலகுதான். அது அதோட திக்னஸை விளக்கிறப்போ மின்னலாகிய பிரகாசம். அந்த மின்னல் எப்படி வருது அப்படின்றாரு. அந்த உஷ்ணவாயு தன்னுடைய தடிப்பை விளக்கும் பொழுது அப்போது மின்னல் ஏற்படுது. அந்த மின்னலாகிய பிரகாசமும் நெருங்கி ஒன்றுபடும் பொழுது சத்தமாகிய இடியும் அத்தொனியால் படலம் போல் மூடியிருந்த காராகிய, இப்போ தான் காருக்கு வேலையாம், அத்தொனியால் படலம் போல மூடியிருந்த காராகிய மேகம் விலகி வாயுவால் கலங்கிய போது, வாயு இப்போ தான் கலக்குது, மழையும் உண்டாகும். இதன்றி மேகம் கடல் ஜலத்தை உண்டு மழை பெய்வது என்பது பொய். மேகம் கடல் தண்ணியை எடுத்துகிட்டு போய் நீராவியை ஆக்கி வைக்கிது அப்படின்னு சொல்கிறோமே, அது பொய். உஷ்ண கதிர்கள் 3 இடத்துல இருந்தும் எடுத்துகிட்டு போகுது அப்படின்னு சொல்கிறாரு. மண், நீர், மலைகள் எல்லா இடத்துல இருந்தும் எடுத்துக்கிட்டு போய் அதுலேயும் மேலேயும் கீழையும் உஷ்ணவாயுவான், நடுவில் நீர் அணுக்கலாம். அப்படி மேலே வச்சுருக்குதான். அங்கே இருக்கிற அந்த தடிமனான உஷ்ணவாயு கலக்கும் பொழுது மின்னலுடைய பிரகாசமும் நெருங்கி ஒன்றுபடும் பொழுது சத்தமாகிய இடி ஏற்படுது. அந்த நிலைமைக்கு அப்புறம்தான் படலம் போல மூடி இருந்த மேகமானது, காரானது விலகி வாயுவால் கலங்கிய போது, அதை அந்த காராகிய மேகம் வாயுவால் விளக்குது. வாயு விளக்கி கலங்கும் பொழுது அது மழையாக உண்டாகிறது அப்படின்னு சொல்கிறார். இது எனக்கு ரொம்ப, அதாவது ஒரு நல்ல கருத்து, புதுமையான கருத்து. சொல்கிறவங்க சொன்னால் எல்லாம் கரெக்டாக இருக்கும். அப்போது இதை புதுசாக தெரிஞ்சுக்கிற மாதிரி, பள்ளிக்கூடத்தில் படித்து தெரிஞ்சுக்கிற மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம். இது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி படித்தேன், புரிஞ்சிக்கணும்னு படிக்கணும்னு படித்தேன். இப்போவும் புரிஞ்சிட்டுதுன்னு சொல்லலை, புரிகிற மாதிரி இருக்குது. இப்போ முச்சுடர் அப்படின்ற வார்த்தைக்கு விளக்கம் சொல்கிறாரு. அதை கொஞ்சம் பார்க்கலாம், ரொம்ப நல்லா இருக்குது. சூரியன் ஆணாகவும் சந்திரன் பெண்ணாகவும் வலம் இடம் சக்தி சிவமுமாக உடையது மருள் தேகம். வலம் சந்திரனாகிய சக்தியாயும் இடம் சூரியனாகிய சிவமாயும் இருப்பது அனுபவம். திருஷ்ய அனுபவத்தில் உள்ள இடம் வலமாகவும் வலம் இடமாகவும் அனுபவம் தோன்றும். அது இங்கேருந்து பார்த்தா நம்ம இப்படி போட்டிருக்கோம், அது கண்ணாடியில் பார்த்தா இந்த பக்கம் தெரியும், இடமாக போட்டது வலமாக போட்ட மாதிரி தெரியும் இல்லையா? அது ஒரு அனுபவம். அந்த மாதிரி இடம் வலமாகவும் வலம் இடமாகவும் அனுபவம் தோன்றும் அப்படின்னு சொல்கிறார்.
மேலும் சூரியன் அக்னியோடு கூடினால் திங்களும், சந்திரன் அக்னியோடு கூடிய போது பானுவும், சூரியன் மதியோடு கூடிய போது பௌமனும், சந்திரன் பானுவோடு கூடிய போது சௌமியனும், சூரியன் சௌமியனோடு கூடிய போது குருவும், சந்திரன் பௌமனோடு கூடிய போது பிருகுவும், சூரிய சந்திரர்கள் அக்னியோடு கூடிய போது மந்தனும் தோன்றும். ஆக 7. மேற்படி சூரியனுக்கு கலை 16. மேற்படி கலை 16இல் சந்திரனுக்கு கலை 4 போக இருப்பு கலை 12. சூரியன் காரிய உருவன். சந்திரனுக்கு கலை 16. மேற்படி கலை 16இல் தாரகைகளுக்கு நட்சத்திரங்களுக்கு கலை 4 போக சூரியனால் கொடுத்த 4 கலையும் சேர்ந்து சந்திரனுக்கு கலை 16. இப்போ சூரியன் கொடுத்ததுனால இவற்றை ஏற்கனவே இருந்தது போக 12 தான் இருந்தது. இப்போது 12 நாளும் மறுபடியும் 16 ஆயிடலாம். சந்திரன் காரிய காரண ஒருவன். சகலன் சூரியன் கேவலன் சந்திரன். அனுபவத்தில் இடம் வலம் போல் மாறும். பிரம்மத்துவம் சூரியனிடத்திலும் விஷ்ணுத்துவம் சந்திரனிடத்திலும் உள்ளன. அக்கினிக்கு கலை 64. இப்போது 8 கலையோடு காரண உருவனாய் மற்ற கலைகளை உள்ளடக்கி நீர் ஒரு தீப்போல் எங்கும் உடையவனாக கலை 96. மேற்படி 96 கலையே 96 தத்துவமாய் பிண்ட வடிவமாயிற்று. இந்த சூரிய சந்திரர்கள் முச்சுடர்களுடைய சேர்க்கை எப்படியெல்லாம் நடந்து ஒரு பிண்டம் உருவாகுது அப்படின்றத சொல்கிறார். அதாவது எந்த குணம் எந்த குணத்தோடு சேரும் பொழுது, அதாவது சூரியன் அக்னியோட கூடினா திங்கள், சந்திரன் அக்னியோடு கூடினா பானு, சூரியன் மதியோடு கூடினா பௌமன், சந்திரன் பானுவோட கூடினா சௌமியன், சூரியன் சௌமியனோடு கூடினா குரு, சந்திரன் பௌமனோடு கூடிய போது பிருகு, சூரிய சந்திரர்கள் அக்னியோடு கூடிய போது மந்தன். ஆக 7 தோற்றங்கள். மேற்படி சூரியனுக்கு 16 கலை, அதே மாதிரி சந்திரனுக்கு 16 கலை. இப்போ இவங்க நட்சத்திரத்துக்கு கொடுக்கறது, அவங்களுக்கு கொடுக்கறது, காரியம் காரணம் அதெல்லாம் சொல்கிறாங்க. எனக்கு உண்மையாக சொன்னான் புரியல. கடைசியாக சொன்னது கொஞ்சம் பிடிச்சிருக்கு. அக்னிக்கு கலை 64. இப்போ 8 கலையோட காரண உருவனாய் மற்ற கலைகளை உள்ளடக்கி நீர் ஒரு தீப்போல் எங்கும் உடையவனாக இருக்கிறான். ஆக கலை 96. அந்த 96 கலை தான் 96 தத்துவமாக பிண்ட வடிவாயிற்று. நமக்கு 96 தத்துவங்கள் இந்த உடம்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த 96 தத்துவம் எப்படி வந்தது அப்படின்றத ரொம்ப விளக்கமாக சொல்கிறாரு. எல்லாரும் மன்னிக்கணும், அவர் சொல்கிறத முழுசாக என்னால் உள்வாங்க முடியலை. இது மட்டும்தான் புரிஞ்சதை சொல்கிறார். அக்கினிக்கலை 64 குணங்கள். அக்கினிக்கலை 64 குணங்கள் சைவத்தில் 64 திருவிளையாடலாகவும், உண்மை அடியார்கள் 63 அதீதம் ஒன்றாகவும் வழங்குகின்றன. சந்திரக்கலை 12மே சந்திரக்கலை சூரிய அக்னிக்கலை 64 திருவிளையாடல் புராணமாக நாயன்மார்களாக கொண்டு வர்றாங்க. சந்திரக்கலை 12மே வைஷ்ணவ பரத்தில் துவாதச ஆழ்வார்களாக 12 ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. சந்திரக்கலை 12மே வைஷ்ணவ பரத்தில் துவாதச ஆழ்வார்களாக வழங்குகின்றன. மற்ற 20 கலையும் இப்போது அதில் ஒரு 63, இது ஒரு 20, பாக்கி இருக்கிற 20 கலையும் கௌமாரம், பாஸ்பதம், மகாவிரதம், சாக்கேயம், காணாபத்தியம், காபாலம், சௌரம், மகம்மதீயம், பௌத்தம், கிறிஸ்தவம் முதலிய சமயங்களில் வழங்குகின்றன. இவற்றின் அனுபவங்களை குருமுகத்தால் அறிய.
என்னென்னவோ சொல்லிகிட்டே வந்தார். கடைசியாக நீ இதெல்லாம் தெளிவாக புரிஞ்சுக்கணுன்னா குருமுகத்தால் அறிக அப்படின்னு சொல்லிட்டார். மேற்குறித்த சோமசூரியர்கள் ஒன்றுபடுவது அமாவாசை. சோம சூரியர்கள் ஒன்றுபடுவது அமாவாசை. ஒன்றுபட்ட சோமன் ஒவ்வொரு கலையாக சூரியனிடத்திலிருந்து விடுபட்டு மேலேறி பகிரண்டத்தில் செல்லும்போது 16 கலையும் பூர்த்தியாய் பிரகாசிப்பது பௌர்ணமி. பகிரண்டத்திலிருந்து பிரம்மாண்டத்திற்கு வியாபகமாகும் போது சூரிய உஷ்ணம் சோமகலையை ஒவ்வொன்றாக கிரகிக்க ஒரு கலையோடு பானுவுடன் சேர்தல் அமாவாசை. அமாவாசைன்னா என்ன, பௌர்ணமின்னா என்ன அப்படின்னு விளக்குறார். சோமசூரியர்கள் ஒன்றுபடுறது அமாவாசை. அந்த ஒன்றுபட்ட சோமன் என்ன செய்வான், ஒவ்வொரு கலையாக சூரியன்கிட்டேருந்து விடுபட்டு மேலேறி பகிரண்டத்தில் செல்லும் பொழுது 16 கலையும் பூர்த்தியாக இருக்குதப்போ பிரகாசமாக இருக்கிறது பௌர்ணமி. பகிரண்டத்திலேருந்து பிரம்மாண்டத்துக்கு வியாபகமாகும் போது சூரிய உஷ்ணம் சோமகலையை ஒவ்வொன்றாக கிரகிக்க, சூரிய உஷ்ணம் ஒவ்வொரு கலையாக கிரகித்து எடுத்த போது ஒரு கலையோடு பானுவுடன் சேர்தல் அமாவாசை. மேற்படி சோமகலையை பானு கிரகிக்காவிட்டால், அப்படி கிரகிக்கலை, அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா சொல்கிறாரு. பானு கிரகிக்காவிட்டால் இவ்வுலகம் ஜீவிக்காது. சூரியன் பிரம்மாண்ட பகிரண்ட வியாபகி, சந்திரன் பகிரண்ட பிரம்மாண்ட வியாபகி. சூரிய வியாபகம் தோன்றாது, தெரியாது, சந்திர வியாபகம் தோன்றும் அப்படின்னு சொல்கிறார். இந்த விஷயங்கள்லாம் மிகப்பெரிய தத்துவங்கள். அதை ரொம்ப விளையாட்டாக சர்வசாதாரணமாக விளக்கிட்டு போகிறாரு. உண்மையிலே படிக்கிறப்ப பிரம்மாண்டமாக இருக்குது. சிருஷ்டி நியாயத்தில் சில சின்ன சின்ன விஷயங்கள் சொல்கிறாரு. ஆகாசம் அனாதி, அதுபோல் அதற்கு காரணமாகிய பரமாகாச ஸ்வரூபராகிய கடவுளும் அனாதி. அனாதியாகிய வெளியில் காற்று எப்படி அனாதியோ அப்படி கடவுளிடத்தில் அருட்சக்தி அனாதியாய் இருக்கின்றது. ஆகாயத்தில் அணுக்கள் நீக்கமர நிரம்பி இருக்கின்றன. இதுபோல் கடவுள் சமூகத்தில் ஆன்ம ஆகாசத்தில் அணுக்கள் சந்தானமயமாய் நிரம்பி இருக்கின்றன. அந்த அணுக்களுக்கு ஆன்மா என்றே பெயர். இறைவா, பூதாகாயத்தில் இருக்கும் சாதாரண அசாதாரண அணுக்கள் 7 வகையாக பிரியும். 7 வகை தோற்றம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை சொல்கிறாரு. பூத ஆகாயத்தில் இருக்கும் சாதாரண அசாதாரண அணுக்கள் 7 வகையாய் பிரியும். அவையாவன வால் அணு, திரவ அணு, குரு அணு, லகு அணு. அணுவை உடைக்கிறதுக்கு இப்போ தான் கண்டுபிடிக்கிறாங்க ஏதேதோ சயின்டிஸ்ட்டு. அணுவை உடச்சி அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல்னு ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே சொல்லாங்க. இவர் என்னென்னா அணுவை இவ்வளவு பேர்லாம் வச்சுருக்காரு. வாலணு, திரவணு, குருவணு, லகுவணு, அணு, பரமாணு, விபு அணு. மேற்படி அணுக்கள் அனந்த வண்ண பேதமாய் இருக்கும். இவற்றில் காரிய அணு, காரிய காரண அணு, காரண அணு என 3 வகையாய் நிற்கும். யாவை எனில், இந்த 3 வகையாக நிற்கிதில்ல, அது ஏன் என்னென்ன அப்படின்னா, ஆன்மா, அபக்குவ ஆன்மா, பக்குவ ஆன்மா என்று 3 வகைப்படும். ஆகாயத்தில் இருக்கும் அணுக்கள் 3 விதமானதற்கு காரணம் அங்குள்ள காற்றேயாம். அதுபோல் ஆன்மாக்கள் 3 விதமானதற்கு காரணம் கடவுள் சமூகத்தில் உள்ள அருட்சக்தியேயாம். அதாவது இந்த ஆன்மா, அபக்குவ ஆன்மா, பக்குவ ஆன்மா இப்படி பிரியறதுக்கு கடவுள் சமூகத்தில் உள்ள அருட்சக்தி தான் காரணம் அப்படின்னு சொல்கிறார். அங்கே பிரியறதுக்கு அங்குள்ள காற்றேயாம் அப்படின்னு சொன்னார். இப்போது அப்படி 3 வகையான ஆன்மாக்களுக்கு அருட்சக்தியின் சமூகத்தில் தோன்றிய ஞானம், கிரியை என்னும் பேதத்தால் ஆன்மாக்களுக்கு தேகம் 3 தேகம். யாவை எனில்,
கர்மதேகம், பிரணவதேகம், ஞான தேகம் என்று 3 விதம். அப்படி 3 தேகம் உண்டானதற்கு காரணம் எல்லாத்துக்கும் அது எதுக்காக எப்படி உண்டாச்சின்னு வேற சொல்கிறாரு. இந்த 3 தேகம் உண்டானதற்கு காரணம் பூத ஆகாயத்தில் உண்டான வாயு பேதத்தினால் சோம சூர்யாகினி என 3 வகை நிற்பன போல் உணர்க. அந்த ஆகாயத்தை விரிக்கில் அனந்த பேதமாம். இது ஒன்று பலவாகிறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. இறைவனுடைய படைப்பு ஒன்றானவன். இந்த உலகம் பூரா இருக்கிற ஒவ்வொரு அணுத்திரள்லையும் இறைவன் இருக்கான்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த ஒன்று பலவாக எப்படி விரியுது அப்படின்னு சொல்கிறார். அது வாயுவின் பேதம். அதுபோல் அனந்தம் சோம சூர்யாகினி என 3 வகை நிற்பன போல் உணர்க. அந்த ஆகாயத்தை விரிக்கில் அனந்த பேதமாம். வாயுவின் பேதம் அதுபோல் அனந்தம். ஒருவாறு 64 கோடி பேதம். இவற்றில் அமுதபாகம், விஷபாகம், பூதபாகம், உஷ்ணபாகம் என பல பேதப்படும். பேதாதி பேதம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படியெல்லாம் இந்த பேதங்கள் எப்படி ஏற்படுது, எதனால் ஏற்படுது, எதனோட எது சேரும் பொழுது இந்த பேதங்கள் அதிகப்படுது அப்படின்னு விளக்கி சொல்கிறார். இவங்கெல்லாம் எந்த லேப் வச்சு எங்கே கண்டுபிடிச்சி இதையெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு ஒன்றுமே புரிஞ்சிக்கவே முடியாது. இதையெல்லாம் பாப்பா முழுசாக நான் கொண்டு போகாமல் சில வார்த்தைகளை மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த ஆன்மாக்கள் வெளிப்பட்டு பஞ்சகிருத்திய தொழில்படும். மேற்படி ஆன்மாக்கள் வெளிப்பட்ட அக்கணமே மேற்படி ஆகாயம் சந்தானமாதலால் ஆன்மாக்கள் நிரம்பி நிற்கும். ஆதலால் பஞ்சகிருத்தியம் எக்காலத்தும் தடையுறாது. ஆன்மாக்கள் தாழ்ந்த கதி அடைவது அனாதி இயற்கை அல்ல. இந்த ஒரு வாக்கியத்துக்காக தான் நான் பாக்கியெல்லாம் சொல்லணும்னே தோணுச்சு. ஆன்மாக்கள் தாழ்ந்த கதி அடைவது அனாதி இயற்கை அல்ல, ஆதி செயற்கையேயாம். ஆணவம் அனாதி இயற்கையேயாம். இதன் ரகசியம் குருமுகமாய் அறிக. அதுதான் அந்த பொறிப்புலன்கள் வழி போய் நம்ம கெட்டு போகிறோம். நம்முடைய இயற்கை தாழ்ந்த கதி அடையக்கூடிய இயற்கை நம்முடையது கிடையாது, ஆன்மாவுடைய இயற்கை அல்ல அப்படின்னு சொல்கிறார். இது நிறைய விரிச்சு சொல்கிறாரு. சும்மா கொஞ்சமாக சொல்கிறேன். அதாவது விட்டு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இந்து வேதத்தின் முக்கிய அம்சத்தை கிறிஸ்தவர்கள் 7 நாளில் இந்த உலகத்தை படைத்ததாக சொல்லுவதன் உண்மை அதுவல்ல. யாதெனில் சில அனுபவ விஷயங்களை அது விரிக்கின்றது. கை நொடி பொழுதில் 67 பாகம் கலையில் முடிந்தது. மேற்படி கலைகளாவன பெண் பாகத்தில் 4, ஆண் பாகத்தில் 3 ஆக 7. ஒவ்வொரு கலையில் தாது அணுவாய்ச் சேர்ந்து 7வது கலையில் கரு சம்பூர்ணமாய் சப்த தாதுவும் கூடி பிண்டமாகும். இந்த 7 ஒன்றா சேர்ந்தாதான் அது வயிற்றில் கருவாக பிண்டமாகும் அப்படின்னு சொல்கிறார். பாப்பா கை நொடி பொழுதில் 67 பாகம் கலையில் முடிந்தது. மேற்படி கலைகளாவன பெண் பாகத்தில் 4, ஆண் பாகத்தில் 3 ஆக 7. ஒவ்வொரு கலையில் தாது அணுவாய்ச் சேர்ந்து 7வது கலையில் கருவானது சம்பூர்ணமாய் சப்த தாதுவும் கூடி பிண்டமாகும் அப்படின்னு சொல்கிறார். சிருஷ்டி வகையெல்லாம் சொல்கிறார். ஏன்னா உண்மையிலேயே இதுக்கெல்லாம் மிகப்பெரிய விஞ்ஞான அனுபவம் வேணும். இப்போது அதாவது சின்ன எனக்கு புரிஞ்சதை, எனக்கு புரியாததையெல்லாம் விட்டுறேன். புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறதையும் கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்கிறதையும் சொல்கிறேன். 7 வகை பிறப்பு. சுவாமிகள் பாடலில் 7 வகை தோற்றம் 84 100,000 ஜீவ பேதாதிகளும் அப்படின்லாம் சொல்லுவார்.
அது மாதிரி இந்த 7க்கு ஏதோ தெரியல நிறைய முக்கியத்துவம் இருக்குது. மேலே 7 லோகன்றாங்க, கீழே 7 லோகன்றாங்க, 7 வகை பிறப்புன்றாங்க. அது மாதிரி இப்போது இவர் சொன்னது 7 கலைகள், அது ஒன்றா சேரும்போது இந்த 7 கலைகள் முடிவாகும்போது தான் பிண்டம் உற்பத்தியாகும் அப்படின்னு சொல்கிறார். அது மாதிரி இந்த 7 வகை பிறப்பு இது ரொம்ப கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. இந்த தேகத்திற்கு பிறப்பு 7 உண்டு. அதுபோல் 7 வகை பிறப்பிலும் ஒவ்வொரு பிறப்பிற்கு எவ்வேழு பிறப்பு உண்டு. ஒரு பிறப்புக்கு எவ்வேழு பிறப்பு உண்டு. ஒவ்வொன்றில் அனந்தமாய் விரிந்த யோனி பேதங்களின் விரிவெல்லாம் தோன்றி மேல் ஏறி மறுபிறவி உண்டாம். ஒவ்வொரு பிறவியும் எந்த கற்பத்தில் நஷ்டமடைகின்றதோ அந்த கற்பகாலம் வரையில் தோற்றமில்லாமல் மண்ணில் மறைந்திருந்து மறு கற்பத்தில் தோன்றி இவ்விதமாகவே மற்ற யோனிகளிடத்திலும் பிறந்து முடிவில் இத்தேகம் கிடைத்தது. இந்த தேகம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பாடுபட்டிருக்கோன்னு சொல்கிறாங்கல்ல, இந்த பிறவி அந்த பிறவின்னு. அது மாதிரி இந்த முடிவில் இத்தேகம் கிடைச்சிருக்கு. என்னென்னவோ பிறந்து வந்து முடிவில் இத்தேகம் கிடைத்தது. இத்தேகத்திற்கும் 7 பிறவி உண்டு. யாதெனில் கர்ப்பத்தில் 5 மாதம் வரையில் குழவியாயிருப்பது ஒன்று. இவர் வித்தியாசமாக அந்த 7 பிறவியை சொல்கிறார் பாருங்க. அந்த கர்ப்பத்தில் 5 மாதம் வரையிலும் குழந்தையாக இருக்கிறது ஒன்று, அவயவாதி உற்பத்தி காலம் ஒன்று, பிண்டம் வெளிப்பட்ட காலம் ஒன்று, குழந்தை பருவம் ஒன்று, பால பருவம் ஒன்று, குமார பருவம் ஒன்று, விருத்த பருவம் ஒன்று. ஆக பிறவி 7. ஒரே மனுஷனுக்கு அது கன்சீவானதுலேருந்து கிழவனாகிற வரைக்கும் 7 பருவமாக பிரிக்கிறார். கருவில் இருக்கிற 5 மாத காலம் வரையும் ஒன்று, அவயவாதி உற்பத்தி காலம் முடிஞ்ச பிறகு அந்த பிண்டம் வெளிப்பட்ட காலம் ஒன்று. எல்லாம் குழந்தை முழுசாகி 5 மாதத்து வரைக்கும் ஒன்று, குழந்தை முழு உருவமாகி வெளிப்பட்ட காலம் ஒன்று, குழந்தை பருவம் ஒன்று, பால பருவம், குமார பருவம், விருத்த பருவம். ஆக 7 பிறவி அப்படின்னு சொல்கிறார். இவ்வாறே தாவரம் முதலியவற்றுக்கும் உள்ள ஒவ்வொன்றுக்கும் 7ன்னா ஒவ்வொரு பிறவிக்கும் எவ்வேழு அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதுபோல் இந்த தாவரத்திலேருந்து எல்லாத்துக்கும் இந்த 7 பிறவி உண்டு அப்படின்னு சொல்கிறார். ஸ்தூல பிறப்பு 7, சூக்ஷ்ம பிறப்பு 7, காரண பிறப்பு 7. ஆதலால் மேற்குறித்த ஸ்தூல பிறப்பு சூக்ஷ்ம பிறப்பு யாதெனில் ஜாக்கிரம் சொப்பனம் சுழுத்தி, ஜாக்கிரத்தில் சொப்பனம், ஜாக்கிரத்தில் சுழுத்தி, சொப்பனத்தில் சொப்பனம், சொப்பனத்தில் சுழுத்தி. ஆக பிறப்பு 7. காரண பிறப்பு மனோசங்கற்பங்கள் எல்லாம் பிறவியாதலால் மேற்குறித்த பிறவிக்கு காரணம் நினைப்பு மறைப்பு. அது அற்றால் பிறவி இல்லை. முக்கியமான விஷயம், இந்த ஆசை வேண்டான்னு சொல்கிறாங்கல்ல, அந்த நினைப்பு மறைப்பு, இந்த விருப்பு வெறுப்பு ஆசை இது எல்லாம் தான் பிறவிக்கு காரணம். இவ்வளவு பிறவிகளை சொல்லிட்டு வந்தார். அந்த பிறவிக்கு காரணமாக இருக்கக்கூடிய நினைப்பு மறைப்பு இதையெல்லாம் அது அற்றால் பிறவி இல்லை அப்படின்றார். எப்படி அரும் எனில் பரோபகாரம் சத்விசாரம் இவ்விரண்டாலும் மேற்குறித்தது நீக்கி சிவானுபவம் பெறலாம். இந்த உடம்பை கொண்டு மட்டுமே அடையக்கூடிய ஒரு விஷயம் சிவானுபவம். நீ எத்தனை பிறவி இதெல்லாம் நீ பிறந்து வந்திருக்க, கடைசியாக உனக்கு இந்த பிறவி இப்போ அது கடைசின்றது முடிவு இல்லை, இப்போ கிடைச்சிருக்கு உனக்கு, இப்போ கிடைச்சிருக்கு. இதை கொண்டு பரோபகாரம் சத்விசாரம் இவ்விரண்டாலும் மேற்குறித்தது நீக்கி, அதாவது பிறவிக்கு காரணமான நினைப்பு மறைப்பு இதையெல்லாம் நீக்கி சிவானுபவம் பெறலாம். இதுதான் முத்தி பேரு அப்படின்னு மற்றவங்க சொல்கிறாங்க இல்லையா. இந்த பிறவி பற்றி சொல்கிறதும் முத்தியை பற்றி சொல்கிறதும் எனக்கு ரொம்ப புதுமையான நல்ல கண்ணோட்டமாக இருந்தது.
அதனால் இந்த பதிவை போடணும்னு தோணுச்சு. உங்களுக்கு புரிஞ்சு இருந்தால் புரிஞ்சுக்கோங்க, புரியலைன்னா வள்ளல் பெருமானுடைய உரைநடை நூலில் உபதேச குறிப்புகள் படிங்க. அது ஒரு தடவையில் படித்து புரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் அல்ல. நான் 10 தடவை படிச்சுட்டு தான் உங்கள்கிட்ட கொஞ்சம் சொல்கிறேன். அந்த அளவுக்கு ஆழமான கருத்துக்கள் இருக்குது. அதனால் உங்களுக்கு புரிஞ்சது புரிஞ்சுக்கோங்க, இன்னும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்தால் அதை படிங்க. வாழ்க வளமுடன். அடுத்த பதிவில் அடுத்த ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம். வாழி எந்நாளும் மெய்மெய் வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி. வாழ்க வளமுடன். அடுத்த பதிவில் அடுத்த ஒரு கருத்தோடு சந்திப்போம்.